ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கிரேசி பென்னே. இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த பிளேஸ் ஆவடி பயோ பார்க். அதை ஆவடி எக்கோ பார்க்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம ஆவடி பருத்திப்பேட்டில் தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. சென்னையிலேருந்து ஆவடிக்கு வர டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் தான். ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸில் பருத்திப்பட்டு லேக்கை ரீச் பண்ணிடலாம். பைக்கில் வந்தீங்கன்னா 10 மினிட்ஸ் போதுங்க. லென்த் ஆஃப் த லேக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 3 கிலோமீட்டர்ஸ் சொல்லலாம். 3 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் வாக்கிங் வந்து இந்த லேக்கை சுற்றி வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கவர் ஏரியா பார்த்திங்கன்னா 85 ஏக்கர்ஸ் வந்து வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதே மாதிரி ஓவரால் மொத்த ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 200 ஏக்கர் இருக்குது. ஸோ பார்க் வந்து சூப்பராகவே அமைச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். அதை விட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா, இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அதாவது மார்னிங் 10 AM டு ஈவினிங் 5:30 PM வரைக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன்ஸுக்கு ப்ளே ஏரியாவும் இருக்குது, அதோட சிட் அவுட்ஸ்க்கு நிறைய பிளேசஸும் இருக்குது. வேலைலாம் விட்டு திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டேன், என்னாச்சு? வாரம் 5 நாள் வியர்வை உழைக்க, வாரம் 2 நாள் இயற்கையை ரசிக்க, அப்ப ரசிக்க போறேன். காற்றாடி மனங்களை குலையடி மனசுக்கு வெள்ளையடி, மீண்டும் பிள்ளையாவும் மலையோடு ஆடி, பறவைகள் சிறகுகள் வாரத்துக்கு கிடைத்தால் உடனே நானே பறந்திடுவேன். அப்படிங்களா? அப்ப வேலைலாம் வேணாமா? வாரம் 5 நாள் வியர்வை உழைக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு பயோபாட்டுக்கு வந்தோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் போட்டிங்க்கு சார்ஜஸ் ₹60 அடல்ட்ஸ்க்கு, அதே மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு ₹30 தான். ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு போட்டிங் வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களும் டிக்கெட் புக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். வந்து பார்த்தா சேஃப்டி மெஷர்ஸ்க்காக நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் தராங்க. இந்த லேக்கோட ஆழம் வந்து 12 அடின்றாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்குற வியூ வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நடுப்புற ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் நெஸ்டிங்காக வச்சுருக்காங்களாம். சொல்லுங்க. போட்டிங் பிடிக்குமா? என்னது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்து பயோ பார்க் ஆவடி லொகேட் இருக்க ஒரு அமேசிங்கான பிளேஸ் பார்த்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து யார் வந்திருக்காரு பாருங்க. என்ன சொல்றது, இவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, நல்லா வ்ளாக் பண்றவர் தான். ஸோ இவரும் வந்து இன்னைக்கு வந்து எங்க கூட கொலாப் பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க, யூடியூப் சேனல் ப்ளீஸ். வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். அதனால இன்னைக்கு சும்மா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் மற்றது. பாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோ பார்க்கில் என்ன ஸ்பெஷல்னா ஒரு போட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போட்டிங் எப்படின்னா நம்மளே பெடல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். எங்கள் அக்கா அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது சாப்பிட பாருங்க. இல்லை பேபர் முடிக்கு. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 3 இயர்ஸ். நல்ல சேஃப்டியாக எல்லாரையும் இருக்க சொல்கிறீங்களே. இப்போ இதில் என்னென்ன எப்படி சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன பண்ணணும்? போட்டிங் இறங்குறப்ப சேஃப்டியாக இறங்கணும், நல்லா சேஃப்டியாக உட்காரலாம், செட்டிங் பண்ணிட்டு ரவுண்ட் கட்டு திருப்பி சேஃப்டியாக மேலே லைஃப் ஜாக்கெட் அதுதான் கொடுத்துருக்கோம்.
ஓ சூப்பர். அப்புறம் போட்டில் ஏறி நாங்கள் பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு போட்லாம் கிடையாது, ஒன்லி பெடல் பண்ணிட்டு தான் போட் ரைட் பண்ண முடியும். இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக்கை சுற்றி வருவாங்க, அதாவது அந்த ஐலாண்டு நடுப்புற இருக்கும், அந்த ஐலாண்டை சுற்றி நம்ம வருவோம். வாக்கிங் ட்ராக் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த லேக்கில் போட்டிங் பண்ணும்போது கூட நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே உட்காரதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது சூப்பராக இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு. அழகாக சூப்பராக போட்டிங்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக வந்து பார்க்கை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா லேக்கு வியூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியாவும் மீன்ஸ் அந்த லேக் ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடியும். சரியான காற்று, மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால ஒரு லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். பட் ரொம்ப பெருசு இருந்தாலும் கூட மீடியமாக அந்த லேக் வியூ பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க இந்த பார்க்கில். டெஃபினட்டாக இங்கே வந்து பாருங்கள். என்னால் பேசவே முடியல, அவ்வளோ காற்றடிச்சிது. ஸோ அந்த இடத்துல நின்று ஒரு சும்மா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருந்தோம். இயற்கை அம்மா காத்து. அது மட்டும் இல்லைங்க, இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. சூப்பராக மைண்ட் கேமும் விளையாடலாம், அதே மாதிரி ஃபிசிக்கல் கேமும் இங்கே விளையாடலாம். ஸோ சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. பண்ணலையா? சொல்லு. போட் பெடல் பண்ணி நல்ல கால் வலி இல்லை, மூச்சு வாங்குது. பட் எல்லாத்தையும் ஓகே. இப்போ ரிலாக்ஸாக இந்த பார்க்கில் வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கே இருக்காரு பாரு, காக்கா இருக்காரு. 2 பேரும்
ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்லாம் எங்கள் சிஸ்டர்கிட்டையும் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்க் ஏரியாவை சுற்றி பார்க்குறதுக்கு வாக்கிங் ட்ராக் போனோம். ஸோ யாருன்னா ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தீங்களோ கரெக்டாக லேக் பக்கத்தில் வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஸ்பாட் இது. அது மட்டும் இல்லாமல் பப்பு பார்ட்டின்னு இல்லாமல் சும்மா ஒரு போட்டிங் இயற்கை வளத்தோட வாழ பழகிக்கோங்க. இந்த வீடியோ எனக்கு உண்மையாகவே ரொம்ப முக்கியமான வீடியோ. பிகாஸ் எங்கள் டேடியோட நாங்கள் வெளியே வந்த தருணம் இது. ஸோ இப்போ எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை. பட் இருந்தாலும் இந்த வீடியோலலாம் இருக்கிறத நினச்சி பார்த்தே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ஸ்பாட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.